ஒருத்தரையும் விடமாட்டோம், சுற்றி வளைத்து விட்டோம். அமித்ஷா ஆவேச அறிக்கை. வணக்கம் நண்பர்களே. ஜம்மு காஷ்மீரில் உள்ள பஹல்காம் பகுதியில் 26 பேரை தீவிரவாதிகள் சுட்டுக் கொன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதன் காரணமாகவே இந்தியா பாகிஸ்தான் இடையே தற்போது போர் மூண்டுள்ளது. பாகிஸ்தானில் எந்த பகுதியை முதலில் தாக்க வேண்டும் என்று இந்தியா தீவிரமாக ஆராய்ந்து வருகிறது. அதன் அடிப்படையில் எப்போது வேண்டுமானாலும் இந்தியாவின் ஏவுகணைகள் பாகிஸ்தானை தாக்கலாம் என்கின்ற அச்சம் நிலவிக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இதுகுறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள செய்தியில், இந்த பயங்கரவாத சம்பவத்தில் பின்னணியில் இருக்கும் அனைவருக்குமே சரியான பதிலடி கொடுப்போம் என்று தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது தீவிரவாதிகள்தான் என்றாலும் அவர்களுக்கு பின்னால் பாகிஸ்தானே இருக்கிறது. அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து இந்தியாவை தாக்குமாறு உத்தரவு போடுகிறார்கள். அதோடு அவர்களுக்கு அதன் பிறகு பாதுகாப்பும் கொடுக்கிறார்கள். இப்படித்தான் பல தீவிரவாதிகளை தற்போது பாகிஸ்தான் பாதுகாத்து வருகிறது. குறிப்பாக இந்தியாவை தாக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே இந்த தீவிரவாதிகள் உருவாக்கப்படுகிறார்கள். இதன் பின்னணிகள் முழுக்க பாகிஸ்தான் மட்டுமே உள்ளது என்பது எங்களுக்கு தெரிய வந்துள்ளது. அதோடு மும்பை தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்ட தீவிரவாத தலைவனுக்கு பாகிஸ்தான் தற்போது கூடுதல் பாதுகாப்பு கொடுத்திருக்கிறது. இதற்கு காரணம், இந்தியா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தி அந்த தீவிரவாதியை கைப்பற்றிவிடக் கூடாது என்பதற்காகவே பாதுகாப்பு கொடுக்கிறார்கள். அப்படியென்றால் இந்தியாவை தாக்கும் அனைத்து தீவிரவாதிகளுக்கும் பாகிஸ்தான் தான் பாதுகாப்பு கொடுக்கிறது என்பது இதன் மூலம் உறுதியாகியிருக்கிறது. அதன் காரணமாகவே இதுவரை சம்பந்தப்பட்ட தீவிரவாதிகளை தான் பாகிஸ்தானுக்குள் புகுந்து கொண்டு வர வேண்டும் என்று திட்டமிட்டு வந்த பிரதமர் மோடி இப்போது அதன் பின்னணியில் இருக்கும் அனைவரையுமே வேறறுக்க வேண்டும், ஒருத்தரையும் விடக்கூடாது, அவர்களின் ஆணிவெறியை பிடுங்கி எரிந்துவிட வேண்டும் என்று திட்டமிட்டு வருகிறார். அதனால் தற்போது இந்தியா எடுக்கப் போகும் நடவடிக்கையிலிருந்து பாகிஸ்தான் தப்பிக்கவே முடியாது. அதோடு இந்தியாவின் இந்த தீவிரவாத ஒழிப்புக்கு அமெரிக்கா உள்ளிட்ட உலகின் பல முக்கிய நாடுகளும் உறுதுணையாக இருக்கிறார்கள். அதனால் கடந்த காலங்களில் தப்பித்துவிட்ட பாகிஸ்தான் இந்த முறை பிரதமர் மோடியின் கையிலிருந்து தப்பிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மரணஅடியை கொடுக்க போகிறார் என்று அமித்ஷா அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். இதை வைத்து பார்க்கும்போது தற்போது இந்திய ராணுவம் பாகிஸ்தானை சுற்றி வளைத்துவிட்டது. கூடிய சீக்கிரமே மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்துவார்கள் என்பது தெரிய வந்துள்ளது. அடுத்த செய்தி. திராவிட மாடல் 2.0 காலி. அதிமுக பாஜக கூட்டணியில் இணைய போகும் 4 கட்சிகள். தமிழக அரசியலில் எதிர்பாராத திருப்பம். மண்ணை கவ்வப்போகும் மு.க. ஸ்டாலின். தற்போது திமுக கூட்டணியில் சலசலப்பு ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக காங்கிரஸ், விசிக என்ற 2 கட்சிகளுமே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர வேண்டும் என்று வெளிப்படையாகவே கேட்க தொடங்கிவிட்டார்கள். அப்படி இல்லை என்றால் நாங்கள் பல கட்சிகளை ஒன்றிணைத்து ஒரு புதிய கூட்டணி உருவாக்குவோம் என்றும் எச்சரிக்கை செய்தி வெளியிட்டு வருகிறார்கள். இதன் காரணமாகவே மேடைகளில் 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 அல்ல 234 தொகுதிகளையும் கூட நாங்களே கைப்பற்றுவோம் என்று சொன்னாலும் கடும் பீதியில்தான் இருந்து கொண்டிருக்கிறார் ஸ்டாலின். அந்த அளவுக்கு எதிர்பாராத சிறப்பாக தற்போது திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ், விசிகாவும் கூடுதல் தொகுதிகள் தர வேண்டும் என்று, துணை முதலமைச்சர் பதவி தர வேண்டும் என்றெல்லாம் மு.க. ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி கொடுக்க தொடங்கிவிட்டார்கள். அதனால் இந்த டீலுக்கு அவர் ஒத்து வரவில்லை என்றால் தேர்தல் நெருங்கும் போது திமுக கூட்டணியிலிருந்து அவர்கள் வெளியேறுவது தற்போது உறுதியாகியுள்ளது. இதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால், திமுக கூட்டணியில் இருந்து வரும் கட்சிகள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வரவில்லை என்றாலும் கூட இன்னும் சில கட்சிகளை விடுத்துக்கொண்டு புதிய கூட்டணியை உருவாக்க திட்டமிட்டு வருகிறார்கள். அதோடு நடிகர் விஜயை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழகம் தலைமையில் கூட்டணி இல்லை என்றாலும் காங்கிரஸ், விசிக போன்ற கட்சிகள் கூட்டணி அமைத்தால் அந்த கூட்டணியில் இணைந்து கூட்டணி ஆட்சி நடத்துவதற்கும் தயாராக இருப்பதாக அவர்களுக்கு தூதுவிட்டு உள்ளார்கள். கடைசி நேரத்தில் அதிமுக தங்களது வழிக்கு வருவார்கள், 2.5 ஆண்டு முதலமைச்சராக வாய்ப்பு கொடுப்பார்கள் என்று நினைத்திருந்த நடிகர் விஜய் அவர்கள் அதற்கு ஒத்து வராமல் பாஜகவுடன் கூட்டணி டீல் போட்டுவிட்டதால் தற்போது வேறு சில கட்சிகளை தன் பக்கம் எப்படியாவது இழுத்துவிட வேண்டும் என்பதற்கான முயற்சிகளிலும் படு தீவிரம் அடைந்திருக்கிறார். அதன் வெளிப்பாடாகத்தான் தற்போது திமுக கூட்டணிக்குள் சலசலப்பு ஏற்பட தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ள ஆதவ் அர்ஜுனா இதற்கான அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார். திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்தால் உங்கள் ஓட்டுகளை வைத்து அவர்கள் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்தை திமுக குடும்பமே அனுபவிப்பார்கள். நீங்கள் கடைசி வரை அவர்களுக்கு ஒத்துழைத்து கொண்டிருக்க வேண்டியதுதான் என்று திமுகவின் கூட்டணி கட்சிகளை வெளியே இழுக்கும் முயற்சியில் அவர் தீவிரம் காட்டி வருகிறார். அதனால்தான் இதுவரை அமைதி காத்து வந்த செல்வ பெருந்தகை, திருமாவளவன் ஆகியோர் தற்போது மு.க. ஸ்டாலினுக்கு செக் வைக்க தொடங்கிவிட்டார்கள். அதனால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, துணை முதலமைச்சர்
இந்த டீலுக்கு மு.க. ஸ்டாலின் ஒத்து வரவில்லை என்பதால் திமுக கூட்டணி உடைவது உறுதியாகிவிட்டது. அப்படி உடைப்பவர்கள் காங்கிரஸ், வி.சி.க., தமிழக வெற்றி கழகம், சீமான் என 4 கட்சிகளும் இணைந்து தேர்தலை சந்திப்பதற்கும் திட்டமிட்டுள்ளார்களாம். தங்களுக்கு 50 தொகுதிகளில் வெற்றி கிடைத்தாலும் கூட அந்த தொகுதிகளை வைத்துக் கொண்டு அதிமுக, பாஜக கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்பதற்கு திட்டமிட்டு வருகிறார்கள். இப்படி அவர்கள் கூட்டணியில் இல்லாமல் தனி கூட்டணி அமைத்து போட்டியிட்டு ஆதரவு கொடுத்தால் கண்டிப்பாக நம்முடைய டீலுக்கு அவர்கள் ஒத்து வந்துதான் ஆக வேண்டும் என்பதனால் இந்த கட்சிகள் இப்படி ஒரு முடிவுக்கு வந்துள்ளார்களாம். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி கூட மு.க. ஸ்டாலினை போலவே ஆட்சி அதிகாரத்தில் யாருக்கும் பங்கு தர மாட்டோம் என்றுதான் கூறியிருக்கிறார். இப்படி இவர்கள் சொல்லி வருவதால் தான் இது போன்ற ஒரு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இவர்களை ஆட்சி அதிகாரத்தில் அமர வைக்க நாம் எதற்காக கூட்டணி வைக்க வேண்டும் என்ற முடிவுக்கு அவர்கள் வந்துவிட்டார்கள். அதனால்தான் இப்போது திமுக, அதிமுகவுக்கு மாற்றாக புதிய கூட்டணியை உருவாக்குவதற்கு தயாராகிவிட்டார்கள். இப்படி ஒரு கூட்டணி உருவானால் அதில் சீமானும் இணைவதற்கு சிக்னல் கொடுத்துள்ளார். சீமானை பொறுத்தவரை திமுக, அதிமுக 2 கட்சிகளுமே ஊழல் கட்சி என்பதனால்தான் அந்த கூட்டணியில் இதுவரை தான் சேராமல் இருந்து வருகிறாராம். அதனால் தனி கூட்டணி என்கின்ற போது தனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் கூறிவிட்டாராம். அதன் காரணமாகவே வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் 3 கூட்டணி உருவாவதற்கு வாய்ப்புள்ளது. ஆனால் தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று கூறி வரும் பாட்டாளி மக்கள் கட்சி எந்த கூட்டணியில் இணைய போகிறார்கள் என்பது இப்போது வரை சஸ்பென்ஸாக உள்ளது. திருமாவளவன் திமுக கூட்டணியில் இருப்பதால் அந்த கூட்டணியில் பாமக செல்ல முடியவில்லை என்று கூறினாலும் கூட இப்போது வரை அன்புமணி ராமதாஸ் திமுகவை மிக கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார். அப்படி இருக்கும்போது பாட்டாளி மக்கள் கட்சி திமுக கூட்டணிக்கு செல்வதற்கு வாய்ப்பு இல்லை என்றே தெரிகிறது. அதனால் அவர்கள் அதிமுக, பாஜக கூட்டணிக்குத்தான் வருவார்கள். இந்த கூட்டணியில் தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ், அமமுக என பல கட்சிகள் இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணியும் மெகா கூட்டணியாக உருவாவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளது. அதனால் இந்த முறை திமுகவின் வாக்குகள் மிகப்பெரிய அளவில் பிரிக்கப்பட்டு மு.க. ஸ்டாலினின் 2.0 திட்டம் படுதோல்வி அடையப் போவது உறுதியாகியிருக்கிறது. அதனால் மீண்டும் நானே முதலமைச்சர், 234 தொகுதிகளிலும் நானே வெற்றி பெறுவேன் என்று மாறுதட்டி வரும் மு.க. ஸ்டாலின் 2026 சட்டமன்ற தேர்தலில் மண்ணை கவ்வப்போகிறார் என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. வைகோ எடுத்த சபதம் கொந்தளிக்கும் திமுக உடன்பிறப்புகள். திமுகவை உடைத்துத்தான் மதிமுக என்ற கட்சியையே ஆரம்பித்தார் வைகோ. அப்போது திமுக தலைவர் கருணாநிதிக்கும் இவருக்கும் இடையே மிகப்பெரிய அளவில் மோதல் வெடித்தது. கருணாநிதிக்கு பிறகு திமுகவை தான் கைப்பற்றிவிட வேண்டும் என்று திட்டமிட்டார் வைகோ. ஆனால் கருணாநிதியோ தனது மகன் ஸ்டாலினை தான் தனக்கு பிறகு கொண்டு வர வேண்டும் என்று வைகோவை ஓரம் கட்டினார். இதனால் ஏற்பட்ட மோதலில் தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியே ஆரம்பித்தார் வைகோ. ஆனால் அப்படிப்பட்ட அவர் இன்றைக்கு அதே திமுகவுடன் சரண்டராகிவிட்டதோடு தனக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி வேண்டும் என்பதற்காக திமுகவிடம் மதிமுகவையே அடமானம் வைத்துவிட்டார். அதோடு இன்றைய தினம் அவர் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி கடுமையான விமர்சனங்களை ஏற்படுத்தி வருகிறது. அதாவது வைகோவின் ராஜ்யசபா எம்பி பதவிக்காலம் முடிவடைந்து விட்டதை அடுத்து மீண்டும் திமுக மூலம் தான் ராஜ்யசபா எம்பி ஆகிவிட வேண்டும் என்று திட்டமிட்டு வருகிறார். அதற்காக மு.க. ஸ்டாலினை தாஜா பண்ண வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் எப்பவுமே திமுகவுக்கு பாதுகாப்பு அரணாக இருப்போம். அறிஞர் அண்ணா உருவாக்கிய திமுக கட்சி கொடியை காப்பதற்கு மதிமுக முழு முயற்சியோடு பாடுபடும். தளபதி மு.க. ஸ்டாலினை மீண்டும் முதலமைச்சர் ஆக்குவதே மதிமுக எடுத்துள்ள சபதம் என்றும் கூறியுள்ளார். ஆனால் வைகோவின் இந்த பேச்சை திமுக உடன்பிறப்புகள் கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்கள். ஒரு காலத்தில் திமுகவை அழிப்பேன் ஒழிப்பேன் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு தெரிந்தவர்தான் இந்த வைகோ. ஆனால் அரசியலில் தன்னால் சாதிக்க முடியவில்லை என்றதும் மு.க. ஸ்டாலின் இடத்திலேயே சரண்டர் ஆகிவிட்டார். அதோடு மீண்டும் ராஜ்யசபா எம்பி பதவியை கைப்பற்றிவிட வேண்டும் என்பதற்காகவே இப்போது திமுகவுக்காக உயிரையே கொடுப்பது போன்று பில்டப் கொடுத்து வருகிறார். இந்த வைகோ ரொம்ப ஆபத்தானவர். இவரை போன்ற குள்ளநரிகளை எல்லாம் மு.க. ஸ்டாலின் நம்பவே கூடாது, ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று திமுக உடன்பிறப்புகள் கமாண்ட் கொடுத்து வருகிறார்கள்.